2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துகிட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்துட்டு மாவை கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், கட்டிகள் எல்லாமே இல்லை. இந்த மாதிரி மாவை நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம இதில் பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி, கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடையே 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கேன். நம்ம இதில் ரவை சேர்த்துருக்கிறங்காட்டி ரவை அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா ஊறி வரணும். ஸோ 1 மணி நேரம் மாவு அப்படியே இருக்கட்டும். தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். 1 மணி நேரம் மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு தவாவை அடுப்பில் வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கலாம். தவா நல்லா சூடானதும் தோசை ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் மொந்தமாகவும் இல்லாமல் இது போல் எல்லாத்தையும் நல்லா வார்த்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இது போல் தோசையை ஊற்றிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த தோசைக்கு சைடிஷ் எதுவும் தேவை கிடையாது. அப்படியே சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி இல்லைன்னா தக்காளி சட்னி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது போல் தோசையை 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரிமைனிங் இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரியே நம்ம தோசை சுட்டு எடுத்துக்கலாம். இந்த தோசைக்கு சைடிஷ் எதுவுமே தேவை கிடையாது. அப்படியே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள்.